வணக்கம். தேவையில்லாம உங்கள நெறைய பேர் விமர்சனம் பண்றாங்களா? அத உங்களால தாங்கிக்க முடியலையா? அப்டின்னா உங்களுக்கான கதை மட்டும்தாங்க இது. பக்கத்து வீட்ல ஒரு பெரிய மாமரம் நல்லா வளர்ந்திருக்கத்த பார்த்த இந்த பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க வீட்ல இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து அந்த மாமரத்து மேலயே கொட்டிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசம் கழிஞ்சது. அப்போ பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த மாமரம் வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க ஒரு கூட நெறைய மாம்பழங்கள கொண்டு வந்து அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு குடுத்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், "நான் தான் உங்க மாமரம் மேல அவ்ளோ குப்பைங்கள கொட்டுனேனே, எனக்கு போய் ஏன் பழங்கள கொண்டு வந்து தர்றீங்க?" அப்படின்னு சொன்னாங்களாம். போன வருஷம் வரலும் எங்க மாமரம் உயரமா வளர்ந்ததே தவிர, ஒரு காய் கூட காய்க்கல. ஆனா, நீங்க கொட்டுன குப்பையினால அது உரமா மாறி நெறைய கனிகள எங்களுக்கு குடுத்தது. அதனால தான் அந்த நன்றிய தெரிவிக்க தான் இந்த பழங்கள உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாமரத்துக்கே தெரிஞ்சிருக்குங்க. தான் மேல விழற குப்பைங்கள உரமா மாத்தணும்னு. நாமெல்லாம் மனுஷங்க. 6 அறிவு படைச்சவங்க. அதனால நம்ம மேல விழற விமர்சனங்கள நமக்கு உரமா மாத்திக்கிட்டு மேல மேல உயர்ந்து போகணுங்க. வாழ்க வளமுடன்.